திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற இப்போ காங்கிரஸ் நீங்க பேசினீங்கல்ல, அவர் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த திமுக கூட்டணியை நீங்க எவ்வாறு கருதுகிறீர்கள்? அதற்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேனே, இன்னைக்கு அதில் ஒரு கருத்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்தால் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவள் போட்டியிடுகின்ற தொகுதி அதிக இடங்களிலே போட்டியிட வேண்டும் என்று கேட்பதாக தகவல் எங்களுக்கு முழுமையாக தெரியாது. பத்திரிகைகளும் ஊடகத்தில் வருகின்ற செய்தி தான். ஆக அங்கே புகைய ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு அந்த கூட்டணி நிலைக்குமா நிலைக்காத என்று தெரியவில்லை. ஐயா, என் तरफ से லாஸ்ட் क्वेश्चन, டிஎம்கே மேனிஃபெஸ்டோ வந்து எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் தமிழ்நாட்டில் மேனிஃபெஸ்டோஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார்கள். அதில் 1/4 பங்கு சதவீதம் அதனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்கள். பல முக்கிய அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. நீங்கள் குறிப்பிட்டவாறு நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரை நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை. அதே போல் 100 நாள் வேலை திட்டம், அதை 150 நாளாக உயர்த்தன்னு சொன்னாங்க கிராமப்புறத்தில், அதையும் செயல்படுத்தவில்லை. இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, அதுவும் ரத்தாகவில்லை. அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க, அதுவும் குறைக்கல. எல்லா குடும்ப அட்டைக்கும் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் சொன்னாங்க, அதுவும் வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு மாதம் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க, அதுவும் வழங்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றவில்லை. இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் நிலுவையில் தான் இருக்கின்றது. ஐயா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க, புதுமை பெண், அவங்க நல்லா சொல்றாங்க. பேர் வைப்பது மட்டும் வல்லவர்கள், நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. மக்களை போய் யாராவது கேளுங்க. நீங்க தொலைக்காட்சி நடத்த NTTV தானே, போய் மக்கள்கிட்ட கேளுங்க. இந்த பேரில் மக்களுக்கு உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்க. எல்லாம் விளம்பர மாடல், போட்டோ ஷூட். உங்களை போட்டுக்கின்ற NTTV உங்கள் NTTV இல்லையாது, மற்ற தொலைக்காட்சி சொல்லிக்கிறேன். மற்ற தொலைக்காட்சி எல்லாம் அது ஃபோட்டோ ஷூட் போட்டு அது ஒரு பேர் வைப்பாங்க, ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட முடிஞ்சிடும். 52 குழு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். 52 குழு வெள்ளை அறிக்கையை நாங்கள் வெளியிடணும்னு சொன்னால் இது வரைக்கும் அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது.